வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி வந்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் அதில் தான் வரும். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 16ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் நேற்று அப்படி இல்லாட்டி இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து ஃபேக்காக வந்து நியூஸ் போட வேணாம், 19ஆம் தேதி தான் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மறுநாள், அதாவது மே 16ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி சேம் டைமில் ஒரே நாளில் ஒரு 2 ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் விடும். ஆனால் மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று தான் விடுவாங்க. சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கும். ஒரே நேரத்தில் எல்லோரும் பார்த்தா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறனால. பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. காலையில் 9 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் போத் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலையில் 9 o'clock வந்து வெப்சைட்டில் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 10th ஒரு வேளை மேபி புதுசாக இருக்கலாம். நான் வேணா அதுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்குறது மொபைல் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.